வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஜில்லாடி ஜீவா. நீங்க ஒருத்தர உயிரா உண்மையா நேசிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்கள ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தர தேடி போயிருப்பாங்க. இப்போ நீங்க தூக்கம் இல்லாம அழுதுட்டு டிப்ரெஷன்ல இருப்பீங்க. ஆனா உங்கள ஏமாத்துனவங்க ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு புது லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். நான் எந்த தப்புமே பண்ணலையே, என்ன இப்படி அழ வச்சவங்கள இந்த கர்மா சும்மா விடுமா? அவங்க மட்டும் எப்படி அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? உண்மைய சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், கர்மா அப்படிங்கிறது மேல இருந்து வந்து அடிக்கிற இடி கிடையாது. அது மனுஷனோட சைக்காலஜி. உங்களை ஏமாத்துனவங்கள இந்த சைக்காலஜி எப்படி பழிவாங்கும்? அவங்க எப்போ உங்கள நினைச்சு ரத்த கண்ணீர் வடிப்பார்கள்? அப்படிங்கிற உண்மைகளை 4 ஸ்டேஜா பிரிக்கலாம். இதுல 3வது ஸ்டேஜ்ல தான் அவங்களுக்கு உண்மையான நரகம் ஆரம்பிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் ஸ்டேஜ், ரிலீஃப் ஃபேஸ். உங்கள விட்டுட்டு போன புதுசுல அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. புதுசா ஒருத்தர் கூட பழகுற அந்த ஹனிமூன் ஃபேஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரில்ல கொடுக்கும். உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, உங்கள பிளாக் பண்ணிடுவாங்க. இத நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அடப்பாவி, என்ன அழிச்சிட்டு இவங்க எவ்ளோ ஹாப்பியா இருக்காங்கன்னு தோணும். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? இது உண்மையான சந்தோஷம் கிடையாது. இது ஒரு புது Dress வாங்கின உடனே வர்ற தற்காலிகமான சந்தோஷம் மாதிரி தான். இந்த சந்தோஷம் அதிகபட்சம் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் தான் கர்மாவோட முதல் அடி விழ ஆரம்பிக்கும். 2வது ஸ்டேஜ், கம்பேரிசன் ஃபேஸ். புதுசா வந்தவங்க கூட இருக்கிற அந்த ஆரம்பகட்ட உற்சாகம் குறைஞ்சதும் யதார்த்தம் முகத்துல அறையும். புதுசா வந்தவங்க அவங்க கிட்ட கோபப்படும் போதோ இல்ல அவங்கள சரியா புரிஞ்சுக்காத போதோ அவங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா அதாவது எக்ஸ நினைத்து பார்க்க ஆரம்பிக்கும். நாம கோபப்பட்டா கூட அவ அமைதியா நம்மள புரிஞ்சுப்பானே, ஆனா இவங்க இப்படி சண்டை போடுறாங்களேன்னு உங்களையும் அந்த புது ஆளையும் கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட உண்மையான அன்பு, உங்களோட கேரிங் எல்லாத்தையும் அந்த புது உறவுல தேடுவாங்க. ஆனா அது கிடைக்காது. அப்பதான் அவன மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் ஆரம்பிக்கும். நாம ஒரு வைரத்தை தூக்கி போட்டுட்டு சாதாரண கல்லை எடுத்துட்டோமோன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 3வது ஸ்டேஜ், குற்ற உணர்ச்சி. இதுதான் உண்மையான கர்மா. ஒருத்தரை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு அந்த புது உறவுல பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவங்க செஞ்ச துரோகம்தான். நம்மள உசுரா நம்பினவங்கள நாம நடு ரோட்ல விட்டுட்டு வந்தோம்ல, அதுக்கான பலனை தான் இப்போ நாம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் கில்ட் அவங்கள உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். இரவுல தூங்கும்போது உங்களோட முகம் ஞாபகம் வரும். நீங்க அழுதது, கெஞ்சினது எல்லாமே அவங்க கண் முன்னாடி வந்து போகும். உங்களோட அருமை நீங்க கூட இருக்கும்போது தெரியாது. நீங்க அவங்கள விட்டு முழுசா விலகி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களுக்கு தாங்க முடியாத வலி வரும். அச்சச்சோ, இவ்ளோ நல்ல ஒருத்தரை நாமளே நம்ம கையால இழந்துட்டோமேன்னு நினைச்சு அவங்க அழுது துடிக்கும்போது அவங்கள ஆசுவாசப்படுத்த யாருமே இருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்க அனுபவிக்க போற நரகம். 4வது ஸ்டேஜ், பூமராங் எஃபெக்ட். நியூட்டன் விதிப்படி ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு. அதே மாதிரி ஒருத்தரோட உண்மையான கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பெரிய எனர்ஜி இருக்கு. உங்களை எப்படி அவங்க அசிங்கப்படுத்தி தூக்கி போட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு வலிய அவங்க புதுசா நம்பி போன உறவோ இல்ல இந்த யதார்த்தமான உலகமோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் திருப்பி கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு புரியும் உங்களோட ஒரு சொட்டு கண்ணீரோட வலி என்னன்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ் கேளுங்க. அவங்க கர்மா சும்மா விடாது, அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே அவங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்றத முதல்ல நிறுத்துங்க. அவங்க அழிஞ்சு போறத பார்க்கணும்னு வெயிட் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்படல. உங்களுக்கான ரிவெஞ்ச் கர்மா கிடையாது, உங்களுடைய சக்சஸ் தான். உங்களை யாரு வேண்டாம்னு தூக்கி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு வந்து கெத்தா சந்தோஷமா ஒரு புன்னகையோட வாழ்ந்து காட்டுறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற உண்மையான கர்மா. நீங்க ஜெயிக்கும்போது அவங்க உங்களை நினைச்சு பொறாமப்படுவாங்க. அதுதான் அவங்களுக்கான தண்டனை. அதனால தூக்கி போட்டுட்டு உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரேக்கப் ஆன ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.